அண்ட் நம்ம வந்து வேல்யூஸில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஹெச்எம்எல்லும் கலர் ஹெச்எம்எல்லும் ஏன் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் இப்போ நம்ம எதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கலர் எதாவது ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாத்தையுமே அந்த கலர் டாட் ஹெச்எம்எல்ல தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக ஆட் பண்ணலாம். பட் நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில எரர் வரும். ஓகேவா? அதுக்காக இதில் தான் நம்ம வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் அண்ட் கலருமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ பாருங்க, நம்ம அலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சா, அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது அது வந்து ஆப் நேம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுவோம். கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு ரீஃப்ரெஷ் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். ப்ரோக்ராம் வந்து நம்ம எண்டிங்கில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அலோ வேர்ல்டு தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நேம்ல இருந்து வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு யூனிக் ஐடென்டிட்டி மாதிரி. ஓகேவா? ஸோ நான் வந்து HW அப்படின்றத வச்சுக்கிறேன். இப்போ கோடர் கனெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணி அலோ வேர்ல்ட் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என்னோட கலர்ஸில் போனீங்கன்னா கலர்ஸில் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். RGB கலர்ஸ் வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து என்னோட கண்டென்ட், அதாவது நான் அங்கே கொடுத்த கண்டென்ட்டை இங்கே எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. டெக்ஸ்ட் அப்படின்ற டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா @string அப்படின்னு போட்டு /HW நம்ம கொடுத்த அந்த யூனிக் ஐடென்டிட்டி வந்து இதில் வந்துருக்கு. ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மாலாக தெரியுதுல, அதுதான் அந்த கோடர் கனெக்ட்ஸ். அலோ வேர்ல்ட். ஸோ இப்போ நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ சைஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் சைஸ் அப்படின்றது வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து DPSP அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ டிபினா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதாவது பட்டனு விஜெட்டு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து DP அப்படின்றது கொடுப்போம். இல்லை ஃபான் சைஸு இல்லைனா டெக்ஸ்ட் சைஸு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் SP கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு தானே கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து SP யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லே அவுட்டில் கிராவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை வந்து சென்டர் இல்லைனா அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும், பாட்டம் டாப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம சென்டர் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் அலோவல் தானே கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் அது வந்து ஒரு சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் டவுன்லோடிங் ஆகி அண்ட் நம்மளோட டிவைஸில் வந்து லான்ச் பண்ணிடும். ஸோ நம்மளோட நம்மளோட டிவைஸில் லான்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? மேலே வந்து நம்ம கோடர் கனெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நம்ம அலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணோம்ல, அதுவும் பிரிண்ட்